வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு மிக்சட் நட் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் ஆல்மண்ட், 1/2 கப் பிஸ்தா, 1/2 கப்பு கேஷ்யூ நட் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு மிக்சடு சீடு மிக்ஸ் அப்படியே நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸு, இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் பேரிச்சம்பழம், கொட்டை எடுத்த பேரிச்சம்பழம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கோர்ஸாக நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி ரொம்ப நேவாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிங்கன்னா அதை பால்ஸ் பண்ணும்போது அது பார்க்க ஒரு மாதிரி மல்டி கலர்டாக ரொம்ப அழகாக தெரியும். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன், கீ. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கையால் பிசையணும். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிங்கன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அப்போது நமக்கு பால்ஸ் பிடிக்க ஈஸியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் அழுத்தி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கடைசியாக இருக்கும். அப்புறம் பால்ஸ் ஈக்குவல் சைஸ்டு பால்ஸாக இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட்